கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கும் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. கடந்த நாளிலே நாம் இவ்விதமான ஒரு பகுதியை பற்றி நாம் வாசி கேட்டோம். பூமியிலே மேன்மை பாராட்டுவதை விட கர்த்தருடைய சேவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நாம் வாழ்கிற பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை பற்றி உணர்ந்திருப்பது தேவனுக்கு எப்படிப்பட்ட செயலாக இருக்கிறது என்றால் பிரியமான செயலாக இருக்கிறது என்பதையும் நாம் போதிக்க கேட்டோம். நாம் எவ்வளவுதான் நம்முடைய முயற்சிகளை எடுக்க நாம் கர்த்தரிடத்திலே பலன் பெற்றிருந்தாலும் ஜெயம் கர்த்தரால் வருகிறது என்பதை உணர்ந்து நாம் கொண்டதுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை என்றால் தேவனாலே தான் அது கண்டிப்பாக ஆகணும். இதுக்கான சில உதாரணங்களையும் பார்த்தோம். பாலசிங்கம் தனக்கு ஆகாரம் கிடைப்பதற்காக யாரை நோக்கி காத்திருக்கும்னா தேவனை நோக்கி காத்திருக்கும். நான் பெரும்பாலும் அது வேட்டையாடி சாப்பிட்றதான் பார்த்துருக்குறோம். இது நமக்கு காண்ற காட்சி. ஆனால் அப்படிதான் தேவன் அதுக்கு தர்றாரு. ஆனால் அது யார்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளுகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து அது பெற்றுக்கொள்கிறது. பூமி இருக்கிற பொருள் யாருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது சொன்னால் கர்த்தருடைய கிரியினால நிறைந்திருக்கிறது. அடுத்து சமுத்திரத்தில் வாழும் மச்சங்களுக்கு யார் ஆகாரத்தை தருகிறது, அவையில் திருப்தியாகிற அளவுக்கு கொடுக்கிறது யாரு என்று சகல பிராணிகளுடைய வாஞ்சையை திருப்தியாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன். இவை எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை இன்னும் பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பொழுதுதான் தேவன் நம்மை பார்த்து இப்படி கேட்கிறார். மாடு, கழுதை, எறும்பு, பறவைகள், கொக்கு, தகைவிலான் குருவி இவைகளோடு ஒப்பிட்டு நீங்கள் இந்த விதமான காரியங்களை அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் கேட்கிறார். இதெல்லாம் நாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பொழுது நாம் தேவன் தான் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். அப்ப தேவனுடைய இரக்கத்தை பெற நாம் தகுதியோடு வாழ்வதினால் இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் கடந்த பாடத்திலே பார்த்திருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் பிரயாசப்படுவதற்கு தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். அதை தேவ பயத்தோடு ஒப்புக்கொள்ளணும். கோரேசுக்கு முன்பாக போய் தேவன் கோணலானவைகளை நேராக்கியிருக்கார். யோசுவாவிட்ட சொன்னாரு, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பார் சொன்னார். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டு காரியம் அப்படின்னு நினைக்கலாம். இன்றும் தேவன் கிரியை செய்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற மதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகாயராக தான் இருக்கார், தகுதிப்படுத்துறார். அப்புறம் கடைசியில் நம்ம பார்த்தோம், எதற்காக நம்ம சிலரை உயர்த்தி வச்சிருக்காரு, எதற்காக சிலரை தாழ்த்தி வச்சிருக்காரு, எதற்காக சில பணக்காரர்களாகவும் ஏழையாகவும் வச்சிருக்காருன்னா கர்த்தரிடத்தில் ஐசுவரியவானா இருப்பதற்காக. எப்படி ஐசுவரியவானா நம்ம இருப்போம்? உதவி செய்வதன் மூலமாக. நம்முடைய கொடுக்கப்பட்ட அவைகள் பொருளோ பணமோ அதனால் நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நோக்கம் நமக்காக மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிரயோஜனமாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களும் அப்படித்தான். தேவன் ஒருவனுக்கு அவருடைய ஞானத்தை கொடுப்பார் என்றால், அவருடைய புத்தியை நமக்கு தருவார் என்றால் அதை மற்றவர்களுக்கு நம்ம உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவிக்கணும். அப்படி ஒப்புவிக்காத பொழுது நாம அந்த மத்தையில் வாசிக்கிறோம் இல்லையா, சோம்பலும் பொல்லாதவனும் இப்படி ஆயிடுவோம். பூமிக்குரிய வகையும் நம்ம உதவிகரமாக இருக்கணும், ஆவிக்குரிய வகையும் நமக்கு உதவிகரமாக இருக்கணும். இதற்காக தான் தேவன் ஒருவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, பொருள்களை கொடுத்திருக்காரு. பிறகு நம்ம எஸ்தர் காலத்தில் முர்தகாய் அவளின் மேன்மையை குறித்து நினைவூட்டினார். என்ன?
யூதர்களை காப்பாற்றும்படியாக உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும், இந்த காலத்தில் நன்மை செய்யும்படி அப்படி சொல்லி கொடுத்தார். ஒரு மேன்மையானது மற்றவர்களுக்கு அல்லது தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய நம்பி இருக்கிற, தன்னை சார்ந்திருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவூட்டினோம். அதே போல யோசேப்பு, அவருக்கு கிடைத்த உயர்வு அவர் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தார். நான் உங்களை பராமரிப்பேன், ஆதரிப்பேன், இதெல்லாம் சொல்லியிருந்தார். எதுக்காக தேவன் என்னை உயர்த்துகிறார் என்று பார்க்கிற பொழுது இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் கடந்த பகுதியிலே நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே நாமோ எந்த வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால், ரொம்ப அருமையான பகுதி. இன்னும் நம்முடைய நம்பிக்கையை அது அதிகப்படுத்தும். என்ன நம்பிக்கை அதிகப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இன்னும் அது பலமாக்கும். தேவனிடத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இன்னும் அது உறுதியாக்கும். மனித நம்பிக்கையும் தேவ நம்பிக்கையும் அதுக்கு ரெண்டுக்குமான பலாபலனை பற்றி தான் இன்று நாம பார்க்க போறோம். இது ஒரு தூரமான பாடம், பெரிய பாடமாக கூட இருக்கலாம். எது வரைக்கும் நம்மால் பேச முடியுமோ அது வரைக்கும் நம்ம பேசுவோம். அந்த வசனம் என்னவென்றால், பிரசங்கி 9:11, நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவனுடைய நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிறோம். நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறோம். வாக்குத்தத்தமானது இவ்வளவு, அதாவது வேகம், சௌரியம், ஞானம், புத்திமான், வித்வான்கள், இதெல்லாம் நம்ம பிரயாசப்படுவோம். வேணான்னு அவர் சொல்லல, இதுவே இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. இது மனிதனுக்கு போதாது. ஏன் போதாது? முடிக்க முடியாது. எது போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நாம் நம்ப முடியுமா? பாருங்கள், இது எல்லோரையும் கட்டுவிக்கிற ஒரு பாடம், எல்லோருக்கும் தேவையான ஒரு பகுதியாக இருக்கிறது. என்ன, இஸ்ரவேலர்கள் எகிப்தை நம்பினாங்க. அநேக மனிதர்கள் சில பணம், பொருள், தனக்கு இருக்கிற ஆஸ்தி, இது நம்பினாங்க. இது நம்பாதவங்க கூட இருந்தாங்க. இதுபோன்று தேவ செயலுக்கும் சமயமும் நேரிடுவதற்கு காத்திருந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாம் காத்திருந்தார். ஒரு தேவன் குறித்த காலத்தில் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு காலகட்டம் காலத்தின் நாளில் இருந்தது. நாம் எந்த நேரத்தை நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் செய்துவிட்டோம் என்று நாம் நினைக்க முடியுமான்னா, தோற்றத்தில் நாம் ஆமான்னு நினைக்கிறோம். ஆனால் விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் யோசித்தது தேவனுக்கு பிரியமானது, அதனால் இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே நான் பார்க்க அறிந்திருக்க வேண்டும். இப்போ மோசே ஒரு நாளிலே உணர்ந்து கொள்வார், சகோதரர்கள் உணர்ந்து கொள்வார் என்று நம்பினார். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் தேவ செயலும் சமயமும் அதற்கான காலம் அல்ல என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். தாவீது அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருந்தார், ஆலயம் கட்ட வேண்டும் என்று. ஆனால் தேவன் அதற்கான நேரம், அதற்கான ஆள்
நீங்கள் அல்ல, வேறே ஒருவருக்கான மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த காலங்களை வைத்திருந்தார். யூதர்களும் சரி, தூதர்களும் சரி, உற்று பார்க்க சிலர் ஆசையா இருந்தாங்க, உண்மையுள்ள மக்கள். இயேசுனுடைய பாடுகளும் அதற்குண்டான சில காரியங்களையும். ஆனால் அதற்குண்டான காலத்திலே மட்டும்தான் அதை வேலையை செய்தார். கேள்வியானது, இந்த மனிதனுடைய பிரயாசம், சௌரியம், ஞானம், புத்தி, வித்துவான்கள் இதெல்லாம் போதாதா? இது உண்மை என்று நமக்கு எப்படி தெரியும்? இது போதாது என்று முதலாவது நம்ம நம்பிக்கை நமக்கு பலமா இருக்கணும். இல்ல போதும் அப்படி நினைச்சா நம்ம ஆவிக்குரிய பார்வை இன்னும் நமக்கு இல்லை. அப்ப ஆவிக்குரிய பார்வை பார்க்கத்தக்கதாக எனக்கு கொடுத்த ஞானத்தை, எனக்கு கொடுத்த புத்தியை, எனக்கு கொடுத்த அறிவை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதையும் கடந்து தேவன் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்பாம மனிதனை சார்ந்திருக்கிற பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதை சில உதாரணங்கள் மூலமா வேத வாக்கியங்களிலிருந்து நம்ம நிரூபித்து காட்டுவோம். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைக்கப்பட வேண்டும். இப்போ பார்வோனிடத்தில் தேவன் அதிகமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்களை புறப்பட விட்டு விட்டார்கள். திரும்ப இருதயமானது கடினமாகும் பொழுது தேவன் இவ்விதமான வேலைகளை செய்கிறார். யாத்திராகமம் 14:25, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் தங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்காகவும் இருக்கிற நம்பிக்கையின் வித்தியாசத்தை பற்றி தான் இங்கு நம்ம காண்றோம். பாருங்கள், தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றவும், விடுவிக்கவும், அவர்களுக்காக போராடவும், அவர்களுக்காக இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிராளிகளோடு யுத்தம் செய்யவும் தேவன் வேலை செய்கிறார். இன்னொன்று, இப்படி செய்கிற பொழுது அந்த புறஜாதியார் என்ன கண்டுபிடித்தாங்கன்னா, அவர்களுக்கு கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்பதை கண்டுபிடிச்சாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு பாருங்க. அவர்கள் கண்டுகொள்ளும்படியான கண்கள் திறந்தாலும் உணர்ந்து கொண்ட சில மக்கள் இருக்கிறாங்க, உணராத பார்வோனும் இருக்கிறார். இதெல்லாம் தேவனை அறிந்து கொள்வதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக இவ்விதமான காட்சிகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கருத்து என்னவென்றால், தேவனை நம்பியிருக்கிற இஸ்ரவேலர்களும், விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்களும் தேவனை நம்பாமல் தங்கள் ரதங்களை சார்ந்திருக்கிற, இராணுவத்தை சார்ந்திருக்கிற பார்வோனின் நிலையும் என்ன என்பதுதான் நீங்க சொல்லுகிறார். ஒரு கேள்வி கேட்போமே, அப்ப ரதங்களின் உருளைகளை கலட்டாம அங்கேயே அவன் நிப்பாட்ட வேண்டியானு கேட்கலாம். நிப்பாட்டி இருந்தா இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்போ எகிப்தியர் என்ன கண்டுபிடிச்சாங்க? அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. ஒரு செயல்பாட்டில் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அவங்க பார்க்கறாங்களா? ஏன்னா அந்த ரதங்கள்லாம் பழமையானவைகளா, இல்லை ஓட்டையான ரதங்களா, அல்லது பழுதானவைகளா, இல்லை பிரதானமானவைகளா? பாருங்க, அவங்க ஏற்கனவே ஆயத்தம் வச்சிருக்காங்க. யாத்திராகமோ 14ஆம் அதிகாரம் 5-7 அந்த ரதங்கள் பழமையானவைகளா, பிரதானமானவைகளான்னு ஒரு கேள்வி கேட்டோம். அதற்கு பதில் சொல்லுவோம். 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தியர் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரன் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள்.
திரும்பவும் அவங்க இருதய கடினத்திற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவை எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க. ரதங்களுடைய உருளை கலந்துச்சுன்னா வருத்தத்தோடு நடத்துனாங்கன்னா நம்முடைய ஓட்ட மோட்டர் பைக் இருந்தால் எப்படி நடத்துவோம்? ஸ்டார்ட் ஆகும், நின்றோம், அப்புறம் ஏதோ ஒன்று போயிடும், அப்புறம் தள்ளணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி ரதம் இல்லை. ராஜாங்கத்தில் பிரதானமான 600 ரதம், சகல ரதங்கள், இராணுவ அதிபதிகள், வீரரை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறார். பாருங்க, இந்த நேரத்தில் தான் தேவன் உங்களுக்கான வேலை செஞ்சிருக்கார். ஒரு காட்சியை, இந்த காட்சியில என்ன கண்டுபிடிச்சோம்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் போகும்போது இன்னும் ஒரு வித்தியாசத்தை அது ஏற்படுத்துது. என்ன ஏற்படுத்துதுன்னா, இவங்க விசுவாசத்தோட சமுத்திரத்தை கடந்தாங்க. இந்த ஜனங்களோ துணிச்சல். இப்ப துணிச்சலுக்கு காரணம் என்ன? இவங்கிட்ட இருக்கிற ரதங்கள், மற்ற காரியங்கள், இராணுவ படைபலம், இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய நம்புகிற பிள்ளைகளுக்கும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காணும்படி தேவன் செய்கிறார். பயம், தேவனுடைய பிள்ளைகளோடு எதிர்க்கிறதுக்கான பயத்தை தேவன் உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, இதற்கு மேலாக யார் துணை நிற்கிறார் என்பதையும் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் தேவ நம்பிக்கை கொண்டபடியினாலே தேவன் உங்களை காப்பாற்றியிருக்கிறார், உங்களை உயர்த்தியிருக்கிறார். அப்ப இது நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலம் என்பதை முதலாவது நாம் விசுவாசத்தில் பார்க்க வேண்டும். என்னுடைய காட்சி இங்கே ஒரு சரியான வேலை செய்யல, நான் தானே சரிப்படுத்தினேன். அவன் சரியான சில பொருட்களை கொண்டு வரல, நான் தானே அதை திருத்தி அமைச்சேன். இவன் சரியா இந்த கலவையை செய்யல, நான் தானே அதை சரியா பண்ணும்படி சொன்னேன். ஆமா, நாம தான். அந்த புத்தியை நம்ம கொடுத்தது யாருங்க? தேவன். ஆனா அதை வாக்கிய பண்றது யாரு? அவர். அப்போ நம்ம இதை பார்க்கிறோம், அதை பார்க்கல. தேவன் எனக்கு முன்னாக போய்கொண்டிருக்கிறார், அதை நான் காண தெரியணும். அப்போதான் அது விசுவாசம் நமக்கு அதிகமா வரும். நான் இல்லாம அது இல்லை, என்னை வைத்துதான் தேவன் அதை செய்கிறார். அப்ப இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணி சமுத்திரத்திலே அமிழ்த்து போட்டார். இப்ப தேவ நம்பிக்கைக்கும் மனுஷ நம்பிக்கைக்கும் என்ன நடந்தது என்பதை பார்க்க முடியுதா? அவர்கள் நம்பிக்கைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்புவதற்கும் இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் நம்பிக்கை வீணாய் போனது. இது போன்ற நம்பிக்கை நம்ம இருக்கிற பொழுது தேவன் என்னை காப்பாற்றவும் செய்வார், உயர்த்தவும் செய்வார், கைவிடவும் செய்வார் என்று நம்ம நம்பணும். இந்த நாட்களில் நம்மை உயர்த்தியிருக்கிறார். இன்னொரு சில காலங்கள் நமக்கு வரலாம், தெரியாது. ஆனா வேதாகமத்தில் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு உதாரணங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4-5. இது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். மனிதன் தேவனுக்கு மகிமை தேடுவதை காட்டிலும் தனக்கு பேர் உண்டாக புத்தியாய், யுக்தியாய், வேகமாய் யோசித்து வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி அவனுக்கு பேர் உண்டாகிறதற்காக அவன் யோசித்தான். கேள்விதான், நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிற எந்த செயலும் தேவனுக்கு மகிமையாக செய்ய வேண்டுமே தவிர நமக்கு பேர் உண்டாக நாம் செய்கிற பொழுது அங்கே பிரச்சனை இருக்கிறது. தேவனுக்கு மகிமையாக நாம் செய்கிற பொழுது தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நாம் இருதயத்தில் நினைக்கிற பொழுதே தேவன் அறிந்து கொள்கிறார். ஒரு எண்ணம் உண்டாகிற போதே அறிந்து கொள்கிறார், யோசிக்கிற பொழுது அறிந்து கொள்கிறார்.
அப்ப இந்த விதமாக யோசனை நமக்கு இல்லை. ஆனாலும் தேவனை நம்பின அந்த ஜனங்களே அப்படி மாறி போனார்கள். அந்த இருதயம் அப்படி என்றால் என்னுடைய இருதயம் கூட மாறுமா? கண்டிப்பா மாறித்தான் ஆகணும்னு இல்லை, மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டாங்க. இப்போ ரொம்ப புத்தியாகவும் ரொம்ப யுக்தியாகவும் விவேகமாகவும் வேகமாகவும் ஞானமாகவும் யோசித்தாக அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் 5ஆம் வசனத்துல மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தை பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்குறார். இப்போ மனிதர்கள் தேவனுக்கு எதிராக என்ன நினைத்தார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்லிக் கொண்டாங்க தெரியுமா? 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். என்ன யோசிக்கிறாங்க? அவங்களும் நினைக்கிறாங்க ஒன்றும் தடைபடாது என்று நினைக்கிறாங்க. அப்ப இவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? அவங்களையே அவங்க நம்பி இருக்கிறாங்க. யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்கள் இந்த நம்பிக்கையானது தேவனுக்கு மனிதனுக்கு எதிராக தேவனுடைய செயல் என்னவாயிருந்தது? ஏன் இப்படி இருக்கிறது? அவர் என்ன செய்தார்னா, அந்த பாஷையை தாறுமாறாக்கி எங்கும் சிதறி போக பண்ணினார். இதுக்கு பின்னாடி ஏன் அந்த காரியங்கள்லாம் தேவன் செய்யறாரு நிறைய இருக்கிறது. இப்போ நம்ம அதை பேசல. இப்ப என்ன செய்தாங்க? நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டாங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக அவர்கள் செய்யாதபடியினாலே, மனிதனுக்கு பேர் உண்டாக செய்தபடியினாலே, மனித நம்பிக்கைக்கும் தேவ நம்பிக்கைக்கும் என்ன நடந்தது? தேவ நம்பிக்கை வெற்றி பெற்றது, மனித நம்பிக்கை தோல்வியில் முடிந்தது. என்னுடைய யுக்தி தோல்வி, என்னுடைய முயற்சி தோல்வி, என்னுடைய ஞானம் தோல்வி, என்னுடைய விவேகம் தோல்வி. இது எங்கே தோல்வி? என்னை நானே நம்பும் போது தோல்வி. அதே விவேகமும் ஞானமும் யுக்தியும் விவேகமும் தேவனை சார்ந்து வேலை செய்யுமானால் அது என்ன செய்யப்படும்? நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நீங்கள் தேவனை சார்ந்திருந்தபடியினாலே தடையில்லாமல் வேலைகளை செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிதானே? ஆனால் தேவ நம்பிக்கை சாராத மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் 2 உதாரணங்கள் மூலமாக பார்த்தோம். தேவன் நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதையும் பார்த்தோம், நம்பாதவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ குறிப்பாக எனக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை, அந்த புத்தியை, அந்த விவேகத்தை நான் தேவனை சார்ந்து அவர் எனக்கு கொடுக்கிற கால சூழ்நிலையில உணர்ந்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து அவர் உயர்த்தும் போது நான் வேலை செய்கிற பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்ட போது நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆசீர்வதிக்க இந்த பூமிக்குரிய நன்மையால் நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். சரிதானே? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு உதாரணத்தின் மூலமாக நாம் அடுத்த பாடத்திற்கு செல்லுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.